அந்த ஆத்மா வந்து இறந்த ஆத்மா உதவுமா ஒரு கேள்வி. அந்த ஆத்மா தான் உதவிச்சா இல்லைன்னா மத்த எல்லாருமே வந்து அதற்கான முயற்சி எடுத்தாங்களா? இந்த 2 விஷயம் அதுக்குள்ள பின்னி இருக்கு. ஆனா ஒரு தற்கொலை ஒரு கொலை செய்யப்பட்டவுடைய ஆத்மாவை காவல்துறை விசாரணை பண்ணிட்டு இருக்குது. அவர்களுக்கு ரொம்ப கேள்விகள் அதற்கான தேடுதல்களை அவங்க தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா அதுக்கான பதில் கிடைக்காத ஒரு சூழல்ல ஒரு சின்ன விஷயத்தின் மூலமாக அந்த ஆத்மாவை கொலை பண்ணதுக்கான காரணத்தை அவங்க கண்டுபிடிக்கிறது நிறைய விஷயங்கள் நடக்கும். அப்போ நம்ம நினைப்போம் அந்த ஆத்மா உதவிட்டதாக நம்ம நினைப்போம். ஆனா எத்தனையோ பேரை இன்றும் கொலை பண்ணிட்டு இன்னும் நல்ல மனிதர்களா வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க இன்னும் எத்தனையோ பேர் இருக்காங்க. அந்த ஆத்மா அங்க உதவிட்டுன்னு நீங்க நினைக்கும் போது ஏன் இவங்களுக்கு ஏன் உதவல? நான் உங்களுக்கு கேட்கறது, இப்போ நீங்க பல ஜெயில பாத்தீங்கன்னா கைதிகளா இருப்பாங்க. சில நேரங்கள் அவர்கள் யாராவது சிலவர்கள் வந்து அந்த தப்பு பண்ணாம கூட இருக்கலாம், காரணங்கள் ஜோடிக்கப்பட்டிருக்கலாம், நமக்கு அது தெரியவே தெரியாது. ஒரு பக்கம் இதை கண்டுபிடிச்சதுனால நீங்க நினைக்கிறீங்க அந்த ஆத்மா வந்து கண்டுபிடித்ததாக நினைக்கிறீங்க. அப்ப இன்னொரு பக்கம் கண்டுபிடிக்காத கேஸ் எத்தனையோ பேர் இருக்கு. அப்போ இங்க ஆத்மாவை தாண்டி கர்ம வினைகள்னு ஒண்ணு இருக்கு. நீங்க ஆத்மா மட்டுமே பார்த்துட்டு இதை கண்டுபிடிச்சு கொடுத்துட்டதா நீங்க நினைச்சீங்கன்னா இதுக்கு பதிலே கிடைக்காது. அப்ப நீங்க இதை நீங்க பேசும்போது சொல்லுவாங்க, அப்ப இந்த இவரை இறந்து போயிருக்காரு, இவரை கொன்னது யாருன்னு இன்னும் பண்ணவே இல்லை, அப்ப அந்த ஆத்மாக்கு பலம் இல்லையா, காமிச்சு கொடுக்கலையா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ இறந்த ஆத்மாவுடைய கர்ம வினைகள்னு ஒண்ணு இருக்கு. அப்போ தேடக்கூடியவங்களுடைய கர்ம வினைகள்னு ஒண்ணு இருக்கு. அதே மாதிரி கொலை செய்தவர்களுடைய கர்ம வினைகள்னு ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் மேட்ச் ஆறத கண்டுபிடிக்க முடியும். நீங்க ஆத்மா கண்டுபிடிச்சு கொடுத்ததுன்னு சொன்னீங்கன்னா நிறைய ஆத்மா கண்டுபிடிச்சு கொடுக்கல, அப்ப பலம் இல்லையான்னு நீங்க சொல்லுவீங்க. நடக்கும்லாங்க ஐயா. நிச்சயமா. அப்போ நீங்க வந்து எல்லாமே ஆத்மாவோட கண்ணோட்டத்தோட மட்டும் நீங்க பார்க்காதீங்க. இதை தாண்டி சில பல காரணங்கள் இருக்கு.